எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்மளுடைய நிஃப்டிக்கு பெருசா ஆபத்து இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா கிஃப்ட் நிஃப்டி 24,466ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நம்மளுடைய நிஃப்டி 24,330ன்னு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ காலையில் இருக்கக்கூடிய கிஃப்ட் நிஃப்டியினுடைய சிக்னல் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஏறுவதும் இறங்குவதும் ஏறுவதும் இறங்குவதுமா இருக்கு. பொதுவாக என்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் இப்படி ஏறுவதும் இறங்குவதும் ஏறுவதும் இறங்குவதுமா இருக்குதுனாவே பெரும்பாலும் ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ரெடிக்ஷன் பண்ணுறவங்களுடைய அக்யூரசி ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா எப்படியும் பிரேக் அவுட் ஆக போகிறதில்ல, அதனால் இங்கே யாரும் ப்ரெடிக்ஷன் பண்ண மாட்டாங்க. எப்படியும் பிரேக் டவுன் ஆக போகிறதில்ல அப்படின்னா இங்கே யாரும் ப்ரெடிக்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ ஸ்மார்ட் மணி கான்செப்டில் கீழே ஒரே சேம் லோ வருது அப்படின்னு என்ட்ரு பண்ணுறவங்களும், சேம் ஹை வருது அப்படின்னு என்ட்ரு பண்ணுறவங்களும் தான் ஜாஸ்தியாக இருப்பாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில். ட்ரம்ப் அவர்கள் ஈரானோட அமைதி ஒப்பந்தம் என்பது ஓரளவுக்கு பாசிட்டிவ் தான், நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால உலக பங்குச்சந்தைகள்லாம் பறந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் இண்டெக்ஸ்லாம் 2% மேலே ஏறி க்ளோஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஆசியன் மார்க்கெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அற்புதமாக 5% 2% ஏறி ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. என்னடா பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட மட்டும் மாமியார் மருமக சண்டை வர மாட்டேங்குது, அவன் மட்டும் நிம்மதியாக ஜாலியாக இருக்கான் அப்படின்ற மாதிரி. மற்ற நாடுகள்லாம் இப்படி 5% 2% ஏறுது, நம்ம ஆளுங்க ஒரு 2%க்கு மேலே போகிறதுனா கூட அல்லது கீழே இறங்குறதுனா கூட ரொம்ப யோசிக்கிறாங்க. ஸோ நம்ம மார்க்கெட் ஏதோ கண்ட்ரோல் பண்ணி வச்ச மாதிரி, க்ரீஸ் அப்ளை பண்ணாத மாட்டு வண்டி மாதிரி ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கு. நம்ம வாழ்க்கையில் என்னைக்கு தான் இப்படி 5%, ஜப்பான் ஏறுறானுங்க ஒரு நாளைக்கு 5%. இந்த சவுத் கொரியா முதல் கொண்டு எத்தனையோ பங்கு சந்தைகள்லாம் 2% 5% அசால்ட்டாக இந்த நியூஸை வச்சுக்கிட்டு ஏறுறாங்க. நம்ம ஆளுனால ஒரு இன்ச்சு கூட நகர முடியல. எது எப்படியோ இன்னைக்கு கிஃப்ட் நிஃப்டி என்ன சொல்லுதுன்னா, நம்மளுடைய நிஃப்டிக்கு பெருசாக வீழ்ச்சி இல்லை, இறங்குனா ஏறுது அப்படின்ற மாதிரி தான் தற்போதைய நிலவரம். ப்ரீ மார்க்கெட் சிக்னல் அதுக்கப்புறம் என்னன்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ நேற்றைய மார்க்கெட் அதே மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. இறங்கும் பொழுது ஒரு கட்டத்தில் நம்ம ஆளுங்க முழிச்சுக்கிட்டாங்க. உலக அளவில் எல்லாமே க்ரீனாக தான் இருக்குது, அப்புறம் நம்ம ஏன் ரெட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு 24,000லேருந்து 300 பாயிண்ட் ஏற்றிருக்கிறது ஒரு சின்ன விஷயம் இல்லை, மிகப்பெரிய விஷயம். இப்போ சமீபத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஹை வந்தால் இறங்கிடுறதும், குறிப்பிட்ட லோ வந்தால் ஏறிடுறதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு தேவை ஏதாவது ஒரு பிரேக் அவுட் அல்லது ஒரு பிரேக் டவுன். அந்த பிரேக் அவுட் இன்னைக்கு நடக்குமா? மார்க்கெட் தொடர்ந்து எல்லாத்தையும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் எப்படி ஒரு 300 பாயிண்ட் ரேலி கொடுத்தானோ அது மாதிரி ஏதாவது ஒரு பிரேக் அவுட் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தான் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எஃப்ஐஸ் நேற்று கண்ணா பின்னான்னு செல் பண்ணியிருக்காங்க. 5,834 கோடிக்கு கேஷ் மார்க்கெட்டில் செல் பண்ணியிருக்காங்க. இந்த சமயத்தில் ரிசல்ட்ஸுகளை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி லிமிடெட் முதல் கொண்டு பிடிலைட்டு மற்றும் பிரிட்டானியா, பஜாஜ் ஹோல்டிங்ஸ், லூபின், பாரத் ஃபோர்ஜ், டாபர், பயோகான் அப்படின்னு பல்வேறு வாலட்டிலிட்டியான கம்பெனிகளுடைய ரிசல்ட் என்பது இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் நாளைக்கு என்ன கம்பெனிகளுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது நீங்கள் போய் மணி கண்ட்ரோல் என்பதில் பார்த்துக்கலாம். நாளைக்கு ரிசல்ட்லையும் அதையும் சாதாரண ஆளு கிடையாது, அதுலேயும் வாலட்டிலிட்டியான கம்பெனிகள் டைட்டனு, ஏபிபி, பேங்க் ஆஃப் பரோடா, ஸ்விக்கி போன்ற பல்வேறு மிக முக்கியமான பங்குகளுடைய வாலட்டிலிட்டி பங்குகளுடைய ரிசல்ட்டு நாளை தேதியில் வருது. ஒரு நண்பர் கேட்டுக்கிட்டு இருந்தார், நாளைக்கு ரிசல்ட் எப்படிங்க எங்கேங்க போய் பார்க்கணும்னா இந்த மாதிரி மணி கண்ட்ரோல் வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம் டேட் வைஸ். நண்பர்கள், இந்த சமயத்தில் ஸ்விங் ட்ரேடர்கள் நேற்றெல்லாம் பல பங்குகளை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த ஏபி கேபிட்டல் அப்படின்றது ரொம்ப வால்டிலிட்டியான பங்கு. அவன் 5 மினிட்ஸ் கேண்டிலுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான், 9:15 அப்புறம் அப்படின்ற மாதிரி புல்லிஷ் மொமெண்டம் எடுத்துருவானோன்னு நினச்சிட்டு புல்லிஷ் மொமெண்டத்தில் பார்த்துருப்பாங்க. அவன் கீழே இறங்கினாலும் தன்னுடைய அந்த 5 மினிட்ஸ் கேண்டிலுக்கு கீழே போகல, அப்படியே ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலும் அப்புறம் நேற்று மறுபடியும் அந்த புல்லிஷ் மொமெண்டம்லேயே க்ளோஸ் ஆகிருக்கு. இது நேற்று பல ஸ்விங் ட்ரேடர்கள் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த ஆரோ ஃபார்மா அப்படின்ற பங்குமே நேற்றைய 5 மினிட்ஸ் கேண்டலுக்கு ஒரு தடவை மேலே கட் பண்ணால் அதுக்கப்புறம் அவன் மேலேயே க்ளோஸ் ஆனான். அதே மாதிரி இந்த அதானி குரூப் பங்குகள்னாவே என்ன செய்வாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அப்படியே இந்த அதானி குரூப் நேற்று என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய கேண்டில் 9:15 கேண்டில் இதுதான். ஃபஸ்ட்டு கீழே உழுகிற மாதிரி உளுந்துட்டு அப்புறம் மறுபடியும் மேலே போகிற மாதிரி போயிட்டு கீழே போனவங்களுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் அடிச்சு, மேலே போனவங்களுக்கு மறுபடியும் கீழே ஸ்டாப் லாஸ் அடிச்சு அப்புறம் ஒரு மாதிரி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ட்ரேடிங் பண்ணுறவங்க எந்த வகையான வாலட்டிலிட்டி இருக்கலாம், அதுக்குன்னு இப்படி ஓவர் வாலட்டிலிட்டியா அப்படின்ற ஒரு மாற்றத்தில் தான் இந்த அதானி கிரீன் ட்ரேட் ஆயிருக்கு. இந்த ஐடியா ஷேருமே என்ன பண்ணியிருக்கான்னா, அவனுக்கு கீழே விழுந்திருக்கான், பட் அது க்ளோசிங் ஆகலை 5 மினிட்ஸுக்கு கீழே. அப்புறம் ஒன்ஸ் மேலே பிரேக் அவுட் ஆனவன் அப்படியே மேல் நோக்கி போய்
க்ளோஸ் ஆகிட்டான். இன்றும் அடுத்த சில நாட்களுக்கும் இன்னும் பல ஸ்விங் ட்ரேடர்கள் எந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா, பயத்தில் இருக்கக்கூடிய பங்குகள். ஒரு உதாரணத்துக்கு இந்த ஏம்பர் அப்படின்ற பங்கு என்ன நினைச்சான்னு தெரியல, நேற்று இவ்வளவு பெரிய ஒரு ஏற்றம். ஸோ அப்போ இந்த பங்கு நேற்றைய இறக்கத்தை போய் தொட்டு பார்க்குற மாதிரி ஆசைப்பட்டாலும் சரி, அல்லது இன்னும் புதிய உச்சம் போகணும் அப்படின்னாலும் ரொம்ப வால்டிலிட்டியான ஒரு பங்காக இருக்குது. அதே மாதிரி தான் லூபின் அப்படின்ற பங்கு நேற்று மிகப்பெரிய ஒரு ஏற்றம். நேற்று ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலில் தாண்டினவன் க்ளோசிங்கில் அப்படியே மேலேயே வச்சுட்டான். இன்றைக்கி என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இது மாதிரி பல பங்குகளை வந்து ஸ்விங் ட்ரேடர்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சு வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் இண்டஸ்இண்ட் பேங்க், அவனு வந்து நேற்று ஒரு கட்டத்தில் வந்து அவன் எந்த இடத்துக்குமே நகரல. ஒரு முக்கியமான 5 மினிட்ஸ் கேண்டில் அவன் எந்த சைடுமே தாண்டலை ஈவினிங் வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 மணிக்கு மேலே திடீர்னு அந்த 5 மினிட்ஸ் கேண்டில், அதாவது 9:15 கேண்டில் அவன் தாண்டினது கிட்டத்தட்ட 2:30 மணிக்கு. அதுக்கப்புறம் ஒரு ரேலி அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்தது. ஸோ இன்னைக்கு இந்த பங்கு வந்து தன்னுடைய ப்ரீவியஸ் லோவை வந்து தொட்டாலும் சரி, மேலே போனாலும் சரி, பெருசாக வால்டிலிட்டி வரணுமே. ஹிந்து ஜிங்கெல்லாம் நேற்று வந்து கேப் அப் வச்சுட்டான். ஸோ அந்த கேப் அப்பை என்னைக்காவது ஒரு நாள் வந்து க்ளோஸ் பண்ணும்பாங்க. அது நான் இன்னைக்கு இது வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி இருந்தாலோ அல்லது எதிர்காலத்தில் வருமா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. பட் இன்றைய தேதியில் இதுவும் ரொம்ப வால்டிலிட்டியாக இருக்குமோ, பெருசாக மேலேயோ அல்லது கீழேயோ இறங்குமோ அப்படின்னு ட்ரேடர்கள் வாட்ச் பண்ணக்கூடிய பங்குகளில் இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க் அப்படின்ற பங்கு ஒன்றா இருக்குது. சரிங்க நண்பர்களே, இன்றைய கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றம் இல்லாமல் பெருசாக பிரச்சனை இல்லாத மாதிரி தான் இப்படிக்கு ஆடிக்கிட்டு இருக்கு. ஆனால் குளோபல் மார்க்கெட்டுகளை பொறுத்த வரைக்கும் கரடிகளுக்கு பிரச்சனை. ஷார்ட் போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் வேண்டாம்னு சொல்லி விற்று வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, ஈரான் பிரச்சனையில் ஏதாவது ஆயிடுமோ அப்படின்ட்டு, அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு பயங்கரமான பிரச்சனை. நம்ம மார்க்கெட் என்னன்னா இப்போ வரைக்கும் ப்ரீ மார்க்கெட் சிக்னல் வந்து ரொம்ப சுமாராக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. நன்றி, வணக்கம்.